இது ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையில் 8வது பாசுரமாக இடம்பெற்றுள்ளது. கிழக்கு திசை வெளுத்து நாள் தொடங்கிவிட்ட இந்த வேளையில் எருமைகள் மடிநிறைய பாலுடன் பனிபடர்ந்த புல்வெளியில் மேயத் தொடங்கிவிட்டதை நீ பார்க்கவில்லையா என்று தன் தோழியை கேட்கிறாள் ஆண்டாள். எருமைகள் இன்னும் பால் கறக்கவில்லை என்பதை எப்படி சூசகமாய் ஆண்டாள் உணர்த்துகிறாள் பார்த்தீர்களா? அப்படியே மார்கழி மாதத்தில் புல்வெளிகளில் பனி படர்ந்திருப்பதையும் கோடிட்டு காட்டுகிறாள் ஆண்டாள். பாவை நோன்பையே தலையாய கடமையாக நினைக்கும் மற்ற பெண்களை தடுத்து நிறுத்தி, உன்னையும் எங்களுடன் அழைத்துச் செல்ல உன் வாசலில் குரல் கொடுத்த வண்ணம் இருக்கிறோம். குதூகலம் நிறைந்த பெண்ணே, இனியும் உறங்காது எழுவாய். குதிரை வடிவு கொண்ட கேசி என்ற அரக்கனின் வாயை கிடித்து மாய்த்தவனும், கம்சனால் ஏவப்பட்ட மல்லர்களை அடித்தவனும், தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனுமான கண்ணனின் புகழை போற்றிப் பாடி வணங்கினால் நம்மை கண்ட மாத்திரத்தில் ஆகாவென்று மனமிறங்கி கருணையோடு நம் குறைகளை ஆராய்ந்து அருள் புரிவான். எனவே பாவை நோன்பிருக்க வாராய் என்று தன் தோழியை கூப்பிடுகிறாள் ஆண்டாள். என்ன அற்புதமான விளக்கம் ராமானுஜா! பாசுரங்கள் என்னதான் தாய்மொழியில் இருந்தாலும் இப்படி ஆழ்ந்து அகழ்ந்து அதில் செறிந்துள்ள அர்த்தத்தை வெளிக்கொணர எங்களுக்கு ஒரு ஆசான் தேவை என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. அர்த்த புஷ்டி நிறைந்த இந்த தமிழ் பாசுரங்களை நாம் மட்டுமே அனுபவிப்பது நியாயமல்ல. இவைகளை அனைத்து தரப்பு மக்களும் அனுபவிக்க வேண்டும். அப்படி அவர்களும் இதை அனுபவிக்க வேண்டுமென்றால் முதலில் இதை அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதை செயல்படுத்த நான் முழு மூச்சாக அதில் இறங்கும் முயற்சியில் ஈடுபடப் போகிறேன். அதில் உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும் நான் அன்போடு எதிர்பார்க்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடு ராமானுஜா. ஆணையிடுவதா? அது அகங்காரமாகாதோ? என் உள்ள கிடக்கையை என் அன்பு நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நற்பணி என்பதால் நம்பிக்கையோடு உங்களையும் என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அழைக்கிறேன். அவ்வளவே. பாரெல்லாம் இந்த பாசுரங்கள் ஒலிக்க வேண்டும் என்ற தங்களுடைய எண்ணம் மிக உயர்ந்த எண்ணம் அண்ணா. நிச்சயம் நாம் எல்லோரும் ஒன்றாகவே இந்த முயற்சியில் ஈடுபடுவோம். இந்த என் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று பெருமாள் திருவுளம் கொண்டால் பாசுரங்கள் அனைவர் மனதிலும் ஒலிக்கட்டும். அதன் வாயிலாக சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள் மறையட்டும். புதியதோர் உலகம் மலரட்டும். இறை பக்தி எங்கும் பரவட்டும். சுவாமி, பெருமாளுக்கு அமுது சேர்விக்கலாம். எல்லாம் தயாராக உள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டேன். அப்படியா? சரி. பெருமாளுக்கு தளிகை சமர்ப்பித்த பின் தாங்களும் அமுது செய்யலாம் அல்லவா? செய்யலாம். சரி, பெருமாளுக்கு தளிகை சமர்ப்பிக்க ஆரம்பியுங்கள். இதோ நானும் வந்து விடுகிறேன். இரு. என்னவோ உன்னிடத்தில் இன்று ஒரு அவசரம் தெரிகிறதே. ஏதோ ஒரு பரபரப்பு இருக்கிறதே. அப்படியா? இருக்கலாம். தாங்கள் அமுது செய்த பின்னர் நான் சற்று வெளியே சென்று வர வேண்டும். அது மனதிற்குள் இருப்பதனால்தான் எனது செயல்பாடுகளில் அவசரம் தெரிகிறதோ என்னவோ. நன்றாகவே தெரிகிறது. சரி, என்ன அப்படி அவசரம்? எங்கே சென்று வர வேண்டும்? அது ஒரு விசேஷம். அதற்கு செல்ல வேண்டும். விசேஷமா? நம்மூரிலா? ஆமாம். இது என்ன காந்திமதி, புதிதாக இருக்கிறது? நம்மூரில் விசேஷம் என்றால் எனக்கு தெரியாமல் இருக்காதே. இது பெண்கள் சம்பந்தப்பட்ட விசேஷம். ஓ, ஒருவேளை சுமங்கலி பிரார்த்தனை, மங்கள பெண்டிர் மாதிரி பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் விசேஷமோ? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். என்ன காந்திமதி, என்ன விசேஷம் என்று உடைத்துத்தான் சொல்லேன். ஊடகமாகவே சொல்லிக் கொண்டு போகிறாயே. உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டிய பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை.
பெண்கள் கூடி பெண்கள் நடத்தும் ஒரு சிறு வைபவம். நான், அமுதா மாமி, பாட்டி எல்லோரும் போக போகிறோம். சரி சரி, போய்விட்டு வாருங்கள். இதற்கு மேல் நான் என்ன ஏது என்று கேட்கப் போவதில்லை. அடடா, கோபித்துக் கொண்டு விட்டீர்களா? நான் சொன்னதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆண் பிள்ளைகளுக்கு அவசியமாக தெரிய வேண்டிய ஒன்றில்லை இது. அதனால்தான் சொல்லவில்லை. உங்கள் நண்பர் ஆறாவமுதனின் பெண் தஞ்சமாம்பாள் பெரியவளாகிவிடாள். இப்போது புரிகிறதா? ஆச்சரியமாக இருக்கிறது. காலம்தான் எப்படி ஓடுகிறது பார்த்தாயா காந்திமதி? நீ அவளுக்கு அதிரசம் கொண்டு போய் கொடுத்ததும், அவள் உனக்கு ஆற்றங்கரையில் துணி உலர்த்தி கொடுத்ததும் ஏதோ நேற்று நடந்தாற் போல் இருக்கின்றன. எனக்கும் பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. காலத்தை தடுத்து நிறுத்தக்கூடியவர் யார்? இதோ நாளைக்கே நம் இரண்டாம் மகள் கமலையும் பெரியவளாகி நிற்கப் போகிறாள். அப்போது பிரமிப்பு போய் திகைப்புதான் மிஞ்சப் போகிறது. போதுமே, என்னை பயமுறுத்தாதீர்கள். இதில் பயமுறுத்தல் என்ன இருக்கிறது? இயற்கையாக நடக்க வேண்டியது நடக்கத்தான் போகிறது. அதுவும் இது நல்ல விஷயம்தானே? நல்ல விஷயம்தான். ஆனால் உடனே ஜாதகத்தை தூக்கிக் கொண்டு ஓடி நமக்கு தகுந்த மாப்பிள்ளையை தேடியாக வேண்டுமே. அது நம் கடமை காந்திமதி. நாம் பெற்ற பெண்களை நல்ல இடத்தில் தாரை வார்த்து கொடுப்பது கிரகஸ்தாசிரமத்தில் உள்ள மிகப்பெரிய கடமை. உங்கள் நண்பர் ஆறாவமுதனுக்கு இப்போது அந்த கடமை வந்துவிட்டது. அதெல்லாம் அவர் அந்த கடமையை செவ்வனே ஆற்றுவார். சரி, இப்போது உன் வழியாக தஞ்சமாம்பாளுக்கு நான் ஏதேனும் பரிசு கொடுக்க வேண்டுமே. கைவசம் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லையே. அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். போன மாதம் ருக்மிணி மாமி பெண் பெரியவளான போது கடை தெருவிலிருந்து ஒரு அருமையான சிற்றாடை வாங்கிக் கொண்டு வந்தேன். அங்கே இன்னொரு சிற்றாடையும் கண்ணை கவருகிற மாதிரி இருந்ததால் இருக்கட்டும் என்று அதையும் வாங்கிக் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். அதைத்தான் இன்று தஞ்சமாம்பாளுக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். பிரமாதமான முன் யோசனைதான். முன் யோசனை ஒன்றுமில்லை, ஏதோ வாங்கினேன். இன்று தற்செயலாக அது உபயோகப்படுகிறது, அவ்வளவுதான். அன்று பாவாடை சட்டையுடன் உன் அதிரசத்திற்கு பரந்த சிறுமி தஞ்சமாம்பாள் இன்று உன் சிற்றாடையில் யுவதி தஞ்சமாம்பாளாக மிளிரப் போகிறாள். இப்போது எதற்கடி மணப்பெண் மாதிரி தலை குனிந்து உட்கார்ந்திருக்கிறாய்? நேரம் வரும்போது உட்காரலாம். இப்போது என்ன வெட்கம்? இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் பெண்கள்தான். இல்லை கமலி, அவள் ஒன்றும் வெட்கப்படவில்லை. மணமேடையில் உட்கார்ந்திருப்பதாக கற்பனை செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் மணாளனை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கிறாள். அகிலா, அன்று அப்படித்தான் கனவு கண்டிருந்தாயோ? சொந்த அனுபவத்தை சொல்கிறாயோ? இருக்கலாம் இருக்கலாம். புனிதா, போதும். ஒத்து ஓதும் வேலையை நிறுத்துகிறாயா? ஏன் கோமலி, நீ தொடர்கிறேன் என்கிறாயா? ஏய் பெண்களா, இப்படி வாயெடுத்துக் கொண்டு இருக்காமல் உள்ளே சென்று ஆளுக்கு ஒரு தட்டை கொண்டு வந்து வையுங்கள். கௌசல்யா, அவர்கள் பேசிக் கொண்டிருக்கட்டுமே. அப்போதுதான் தஞ்சமாம்பாளும் பதட்டமில்லாமல் இருப்பாள். நான் சென்று எடுத்துக்கொண்டு வருகிறேன். இல்லை இல்லை, நீங்கள் எதற்கு சிரமப்பட்டு கொண்டு? நீங்கள் இருங்கள். நான் வேண்டுமானால் எடுத்து வரட்டுமா கௌசல்யா? பாட்டி, நீங்கள் எதற்கு அமுதா மாமியையே வரவேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? அதற்கில்லை கௌசல்யா, எல்லாம் சரியாக எடுத்து வைத்திருக்கிறாயா என்று பார்க்கத்தான் கேட்டேன். அதற்காகத்தான் சொன்னேன்.
நீங்கள் சிரமப்பட வேண்டாம், எல்லாம் சரியாக இருக்கிறது. வாருங்களடி. என்னம்மா, என்ன வேண்டும்? ஒன்றுமில்லை. யாரையோ தேடிக்கொண்டிருக்கிறாய் போல் தெரிகிறதே. கௌசல்யா, எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து விட்டீர்களா? ஆமாம் பாட்டி. ஏன்? நான் சொன்னது சரியாக போய்விட்டது பார்த்தாயா? ஏன் பாட்டி, எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறோமே. நன்றாக கொண்டு வந்து வைத்தாய். நலங்கு தட்டை காணாமே. ஆமாம், அடடா, மறந்து விட்டேன். இதோ கொண்டு வருகிறேன். பாட்டி என்றால் பாட்டிதான். சரியாக எது இல்லை என்று கண்டுபிடித்து விட்டீர்களே. பிறகு இத்தனை வயதாகி என்ன பிரயோஜனம்? அனுபவம் அடியே அனுபவம். பாட்டி, நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் மனையில் உட்கார்ந்திருப்பீர்களே. அப்போது ஒரு மணியில் உட்கார்ந்தீர்களா? அல்லது குண்டாக இருப்பதால் 2 மணியை ஒன்றாக போட்டு உட்கார்ந்தீர்களா என்று கேட்கிறாயா? ஐயோ, அது இல்லை பாட்டி. அப்பொழுது உங்களுக்கு இருந்த அனுபவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாமே என்று கேட்டோம். போடி, எனக்கு வெட்கமாக இருக்கிறது. என்ன பாட்டி இது? எதையும் உடைத்து பேசும் நீங்களே இப்படி வெட்கப்பட்டால் எப்படி? போங்களடி. சொல்லுங்கள் பாட்டி. போடி. ஏய் புனிதா, இதை கீழே வை. ஏய் பெண்களா, இப்போதுதான் தஞ்சாவை வம்பிழுத்தீர்கள். இப்போது பாட்டியிடம் வாய் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதுவும் சரிதான். ஒவ்வொருவராக வாருங்கள். தந்தமாம்பளுக்கு நலங்கிட்டு விடலாம். பாட்டி, கொஞ்சம் இருங்கள், அவரும் வரட்டும். யார் வர வேண்டும்? என்ன பாட்டி, புரியவில்லையா? அவள் யாரை சொல்கிறாள் என்று தெரியவில்லையா? காந்திமதியைத்தான் சொல்கிறாள். ஓ, காந்திமதியை சொல்கிறாயா? இங்கே பார் தஞ்சா, நாங்கள் அகத்திலிருந்து புறப்படும் போது நீங்கள் போய்கொண்டே இருங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன் என்று சொன்னாள். வருவாள் வருவாள். கௌசல்யா, அதற்குள் நாம் ஒவ்வொருவராக அவளுக்கு நலங்கிட்டு விடலாம். அதை கொடு. பாட்டி, தஞ்சமாம்பாளுக்கு முதல் நலுங்கிடுவது இந்த காந்திமதியாகத்தான் இருக்க வேண்டும். வாருங்கள் மாமி, நீங்கள் வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷம். இங்கு நடப்பது உங்கள் அகத்து பெண்ணின் விசேஷம் அல்ல, எங்கள் அகத்து பெண்ணின் விசேஷம். தஞ்சமாம்பாள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தியை போல. இதில் கலந்து கொள்வதில் எனக்கு தான் மகிழ்ச்சி அதிகம். அது என்னமோ உண்மைதான் காந்திமதி. நீ வரவில்லையே என்று துடிதுடித்து போய்விட்டாள் தஞ்சா. வைத்த கண் வாங்காமல் வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்படியா தஞ்சா? என்ன மாமி இப்படி கேட்டு விட்டீர்கள்? கடந்த சில வருடங்களாக ஒரு நாளாவது நான் உங்களை பார்க்காமல் இருந்திருக்கிறேனா? எப்போது விடியும் ஆற்றிற்கு சென்று மாமியை பார்க்கலாம் என்று காத்து கொண்டிருப்பேன். ஆனால் கடந்த 3 தினங்களாக உங்களை பார்க்கவில்லை. இன்று நிச்சயம் நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் காத்திருந்தேன். நீ மட்டுமல்ல தஞ்சா, உன்னை காணாமல் நானும் தான் துடித்து போனேன். என்ன செய்வது? அவர் தினமும் ஏதேனும் ஒரு யாகத்திற்கு தலைமை ஏற்க வேண்டி இருப்பதால் அதற்கு தேவையான முக்கிய நைவேத்தியங்கள் சிலவற்றை எங்கள் அகத்திலிருந்துதான் எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர் நினைப்பார். இந்த 3 நாட்கள் உன்னை வந்து பார்ப்பது அதற்கு தடையாக இருக்குமே என்றுதான் நான் வரவில்லை. இன்று காலையிலேயே அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு ஓடோடி வந்துவிட்டேன். மாமி, இதை பிடியுங்கள். என்ன மாமி இது? தஞ்சமாம்பாளுக்கு புதிய சிற்றாடையும் அதிரசமும் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். ஏதேது அதிரசத்தை தஞ்சமாம்பாள் மறந்தாலும் நீ மறக்க மாட்டாய் போல இருக்கிறது காந்திமதி. பாட்டி, இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எப்போது நலங்கு வைப்பது? காந்திமதி, தஞ்சமாம்பாளுக்கு நலங்கு வைக்கலாம். இப்படி கொடுங்கள் மாமி.
ஒன்றும் அவசரமில்லை. நிதானமாக குழந்தை தண்டமாம்பாளின் ஜாதகத்தை பார்த்து பலனை சொல்லுங்கள். பாட்டி, என் தொழிலில் அவசரமே கூடாது. கணக்கு போட்டு பார்க்கும்போது கூட 2 4 தானா என்று ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நிதானமாகத்தான் செயல்படுவேன். இந்தாருங்கள் ஜாதகம். தஞ்சமாம்பாள், நட்சத்திரம் அவிட்டம். அருமையான பெயர், அற்புதமான நட்சத்திரம். இந்த அவிட்டம் தவிட்டு பானையில் கைவிட்டாலும் தங்கம் கிடைக்குமா? அவள் எதற்கு தவிட்டு பானையை கைவிட போகிறாள்? சரி, தங்க பானையை கைவிட்டால் என்னவாகும்? தங்கம் தவிடாய் விடுமா? அதுதான் இல்லை, வைரமும் வைடூரியமும் கிடைக்கும். ஜோசியரே, களத்திரஸ்தானம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லவே வேண்டாம், அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆஹா, பிரமாதம், அருமை அருமை. எங்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறீர்களா சுவாமி? என்ன ஆறாவமுதா, அருமை பிரமாதம் எல்லாம் தமிழ் வார்த்தை தானே. இதை விட புரியும்படி எப்படி சொல்லுவது? பாட்டி, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீர்களா? ஜோசியரே, நான் கேட்டேனே அந்த களத்திரஸ்தானம், அதை பற்றி. அதைத்தான் இப்பொழுது சொன்னேன். நன்றாக ஸ்திரமாக இருக்கிறது. மாங்கல்ய பலத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். மிக மிக முக்கியமான ஒன்றை நான் இங்கு சொல்லியே ஆக வேண்டும். கவலைப்படும்படியாக ஒன்றுமில்லையே. கவலையா? நன்றாக கேட்டீர்கள் போங்கள். அற்புதமான ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமையப் போகிறது சுவாமி. யாருக்கு வாழ்க்கைப்பட போகிறாள் தெரியுமா? ஒரு பெரிய மகானுக்கு வாழ்க்கைப்பட போகிறாள். மகானுக்கா? உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா? நான் எங்கே அம்மணி சொல்கிறேன், இந்த கட்டம், இந்த ஜாதகம் சொல்கிறது. மகான் என்றால்? மகான் என்றால் ஊரே போற்றுபவர் இல்லையா ஜோசியரே? ஊர் என்ன, உலகமே போற்றுபவராக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும், இவள் வாழ்க்கைப்பட போவது ஒரு மகானுக்குத்தான்.